கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரா முனாஃபிகூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் இது 63வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு சிறிய வரலாறை மேற்கோள் காட்டி ஒரு வசனத்தை பதிவு செய்திருக்கிறான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது, யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனதி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன் என்று சொல்லுகிறார். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவர்களில் சிலர் சொல்லுகிறார்கள், யகூலூன அவர்களில் சிலர் சொல்லுகிறார்கள், லஇன் ரஜஅனா இலல் மதீனதி நாங்கள் மதீனாவிற்கு வந்தால் லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல் மதீனாவில் கண்ணியமானவர் இழிவானவரை மதீனாவை விட்டும் வெளியேற்றி விடுவார் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி கண்ணியம் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் உள்ளதாக இருக்கிறது, இது முனாஃபிக்குகளுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத் இறங்கிய வரலாற்றினுடைய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது, ஒரு நாள் மதீனாவில் ஒரு முஹாஜிருக்கும் ஒரு அன்சாரிக்கும் 2 கோத்திரத்தார்களுக்கு இடையில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை கைகலப்பாக மாறுகிற பொழுது மதீனாவாசி எப்படி சப்தமிடுகிறார் என்று சொன்னால், மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் என்னை தாக்குகிறார்கள், அன்சாரிகளே வாருங்கள்னு அழைக்கிறார். இந்த மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிர் என்ன சொல்றாருன்னா, அன்சாரிகளில் ஒருவர் என்னை தாக்குகிறார், என்னிடத்தில் பிரச்சனை செய்கிறார், முஹாஜிர்களே வாருங்கள்னு சொல்றார். இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, 2 நபர்களுக்கு மத்தியிலான பிரச்சனை. அவர்கள் அதை எப்படி மாற்றுகிறார்கள்னு சொன்னால், 2 நாடுகளுக்கு மத்தியில் உள்ள, அதாவது மக்கா மதீனாவினுடைய பிரச்சனையாக, முஹாஜிர்கள் அன்சாரிகளுடைய பிரச்சனையாக, 2 பெரும் கோத்திரத்தினுடைய பிரச்சனையாக இதை சாயத்தை மாற்றக்கூடிய விதத்தில் இவர் அழைக்கிறார் அன்சாரிகளே வாருங்கள், அவர் அழைக்கிறார் முஹாஜிர்களே வாருங்கள். இந்த சப்தத்தை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து அந்த சஹாபாக்களை எப்படி கண்டிக்கிறார்கள்னு சொன்னால், ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற மூட பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிரி உள்ள சப்தத்தை நான் கேட்கிறேன், இதுவெல்லாம் சரியில்லை என்று அந்த 2 சஹாபாக்களையும் 2 கூட்டத்தினர்களையும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணைத்து வைக்கிறார்கள். இந்த மாதிரிலாம் சப்தமிடக்கூடாது, உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்கள் தான் பேசிக்கொள்ள வேண்டும், முஹாஜிர் அன்சாரின்னு சொல்லி அணி சேர்க்கக்கூடாது, இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொல்லி உங்களுக்கு மத்தியில் சண்டையிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை சமாதானம் செய்து அந்த சிக்கலை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி காற்று வாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கைமாறி போய் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஹாஜிருக்கு இந்த செய்தி எட்டி வைக்கப்படுகிறது. முனாஃபிக்கினுடைய தலைவராக அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் இருக்கிறார். முனாஃபிக்னா யாருங்கிறது நமக்கு தெரியும், வெளிரங்கத்தில் முஸ்லீம் மாதிரியே இருப்பார்கள், பள்ளிவாசலுக்கு வருவார்கள், தொழுவார்கள், மக்களுக்கு பார்த்தா முஸ்லீம் மாதிரி தெரியும். ஆனால் முஃமின்களோடு உடன் இருந்து கொண்டு முஃமின்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நபர்கள் தான் முனாஃபிக்குகள். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய இருந்தார்கள். கூடையே இருப்பாங்க, கூடையே இருந்து ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டு மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை செய்து கொண்டிருப்பார்கள். வெளியிருந்து பார்த்தா முஸ்லீமாக தெரியும், ஆனால் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பெரும் சவாலாக இருந்தவர்கள் தான் முனாஃபிக்குகள். அவர்களுக்கு தலைவனாக இருந்தவர் தான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். இந்த பிரச்சனை அவருடைய காதுக்கு எட்டிய பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், ஓ இப்படியாகிவிட்டதா, மதீனாவில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதா, நான் மட்டும் மதீனாவிற்கு வந்தால் மதீனாவினுடைய கண்ணியமானவர் இழிவானவரை நாட்டை விட்டும் வெளியேற்றி விடுவார்னு சொன்னார். அவர் சொன்ன கண்ணியமானவர் யாருன்னா அவர்தான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். இழிவானவர் யார்? அவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வை இழிவானவராகவும் தன்னை உயர்ந்தவராகவும் மனதில் வைத்து அந்த மனிதர் சொன்ன அந்த வார்த்தை அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சேருகிறார். ரசூலுல்லாஹ் மஜ்லிஸில் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு உடன் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லப்படுகிறது, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறார், நீங்கள் இழிவானவராகவும் அவர் உயர்ந்தவராகவும் பேசுகிறார் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடன் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், பேசினால் பேச்சு, இல்லை என்றால் அவரை வெட்டி கொலை செய்ய வேண்டும். அனுமதி கொடுங்கள் யார் ரசூலுல்லாஹ், உங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாரா, நான் அவரை கொன்று விடுகிறேன், நான் அவரை தாக்கி விடுகிறேன், அவருடைய கழுத்தை
வெட்டி விடுகிறேன்னு சொல்லி ஆவேசமாக உமர் ரலியல்லாஹு பேசிக் கொண்டிருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவுஹு, அவரை நீங்கள் அமைதியாக விட்டுவிடுங்கள். என்ன காரணம் என்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் நமக்கு இங்கு படிப்பினை. ரசூலுல்லாஹ் என்ன காரணம் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், முஹம்மது தன்னுடைய தோழரை கொல்லுகிறார் என்கிற ரீதியில் மக்கள் பேசுவார்கள். உண்மை என்னன்னு தெரியும், அவர் என்ன பேசினாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் அல்ல, முஃமின் அல்ல, அவர் முனாஃபிக்குங்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும். ஆனால் வெளியே இருக்க மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, முஹம்மது தன்னுடைய தோழரை, முஸ்லீம் ஒருவரை கொன்றுவிட்டார் என்கிற மாதிரி தான் செய்தி போகும். எனவே நீங்கள் இதை செய்ய வேண்டாம்னு சொன்னார். இந்த வரலாறைத்தான் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மையமாக வைத்து இங்கே பேசியிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி, நீங்கள் என்ன நபியை பார்த்து கண்ணியமில்லாதவர் என்று சொல்லுவது? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் இந்த மண்ணில் கண்ணியமானவர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் என்ன காரணத்தை இங்கே மையப்படுத்தினார்கள் என்பதைத்தான் யோசனை செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் செய்வதைத்தான் செய்வேன் என்று நாம் செய்யக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் மக்களுடைய பார்வையில் கண்ணிய குறைவாக தெரியும் என்று இருந்தால் அந்த விஷயத்தில் மக்களுடைய பார்வைக்கு நாம் சற்றே மதிப்பளிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறு சொல்லுகிறது. தாய், நமக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை, நமக்கும் அத்தாவுக்கும் பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல், பிரச்சனை, சங்கடங்களின் காரணமாக பெற்றோரை நாம் புறக்கணிக்கிற பொழுது அதில் என்னதான் நியாயமான காரணங்கள் இருந்தாலும் கூட மக்கள் என்ன பேசுவாங்கன்னா, என்ன இருந்தாலும் இவர் அத்தாவை பார்த்துருக்கணுமா இல்லையா, என்ன இருந்தாலும் இவர் அம்மாவை கவனித்திருக்க வேண்டுமா இல்லையா, பிரச்சனைகள் காரணங்கள் என்னங்கிறது வெளியே தெரியாது. ஆனால் உங்கள் மீதான கண்ணியம் குறைந்துவிடும். இந்த இடத்துல தான் நாம் இந்த வசனத்தை பொருத்தி பார்க்க வேண்டும். மக்களுடைய பார்வையில் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் என்றிருந்தால் அந்த மக்களின் பார்வைக்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமான காரணம் இருந்தது, மக்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் மக்கள் பார்வையில் இவர் ஒரு முஸ்லீமை கொன்ற மாதிரி தெரியும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய கோபத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள், அடக்கி கொண்டார்கள். இன்னொரு வரலாறையும் நாம் இங்கே யோசித்து பார்ப்போம். ரொம்ப அற்புதமான வரலாறு. காபா சதுர வடிவத்தில் இருக்கும். ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சதுர வடிவத்தில் காபா இருக்கும். ஆனால் காபாவுடைய அசல் அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். அந்த காபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹத்தீம் இருக்கு இல்லையா, அரை வட்டம், அது காபாவுக்கு உள்ளே காபாவோடு சேர்ந்து இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசில் காபா இடித்து கட்டப்பட்ட பொழுது அந்த பகுதியை வெளியே விட்டு சதுரமாக கட்டிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆசைனா அந்த இடத்தை சேர்த்து காபாவோடு கட்ட வேண்டும் என்று ஆசை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யவில்லை. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஹிஜ்ரத்து போயிட்டு அதற்கு பின்னால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது கேட்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சொல்லலாம், இப்பொழுது நாம் அந்த காபாவை இடித்து பழைய மாதிரி கட்டி விடுவோமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த மாதிரி அந்த அரைவட்ட வடிவத்தை உள்ளே வைத்து கட்டி விடுவோமா? ரசூலுல்லாஹ்க்கு இன்னொரு ஆசை இருந்துச்சு. காபாவுக்கு ஒரு வாயில் தான் இருக்கு, நம்ம பார்ப்போம், காபாவுடைய தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய வாசல், அதற்கு நேர் பின்புறமாக அதற்கு மேவரம் இருக்கக்கூடிய சுவற்றில் இன்னொரு வாசல் இருக்கிறது, அது அடைக்கப்பட்டு விட்டது. காபாவுக்கு 2 வாசல் வைத்து அரைவட்டத்தை உள்ளே சேர்த்து கட்ட வேண்டும் என்பது ரசூலுல்லாஹுடைய விருப்பம். அந்த ஃபதஹ் மக்காவுக்கு பின்னால் நபிகிட்ட கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஹம்மதுக்கு ஆட்சியும் அதிகாரமும் வந்தவுடன் காபாவை மாற்றிவிட்டார் என்று மக்கள் பேசுவார்கள், எனவே நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையில் ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, செய்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தது. ரசூலுல்லாஹ் எடுத்து மக்கள்கிட்ட பேசி சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்திருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இப்பொழுதுதான் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள், நாம் இந்த காபாவை மாற்றி அமைத்தால் அது மக்களுக்கு மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தும். இவர் ஆட்சிக்கு வந்தவன, இவர் அதிகாரத்துக்கு வந்தவன தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்பாடுகளை மாற்றுகிறார் என்று மக்கள் பேசுவார்கள், எனவே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னார். ஏற்கனவே சொன்ன படிப்பினையை தான் மீண்டும் சொல்லுகிறோம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் அது விமர்சனத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அந்த காரியம் உங்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் என்று சொன்னால், அங்கே நீங்கள் சற்றே பொறுமையாக நிதானமாக நிறுத்தி அந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்பதைத்தான் இந்த 2 வரலாறுகள் உங்களுக்கு பாடத்தை சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலங்களில் மனித மக்களை அனுசரித்து கண்ணியமான முறையில் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக.
எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபு தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதும் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபரதான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நிலவுள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.